ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாரி செல்வராஜ் பைசன். அவர் இந்த படத்துலையும் நில அரசியல் பற்றி தான் பேசியிருக்காரு. இப்போ இந்த பரியரும் பெருமாள்னு ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ அந்த பைசன் வரைக்கும் எங்களை வளரவே விட மாட்டாங்க, எங்களை வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க, எங்களை ஒதுக்க பார்க்குறாங்க. இப்படின்னு சொல்லி என்னை எத்தனை கல்லூரி சார் எடுக்க போகிறீங்க. இங்கே எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள்லாம் இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் நல்ல பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ஏதாவது கதை இருந்தால் நீங்கள் படம் எடுக்க வேணாம் சார், இல்லாட்டி தயவு செய்து நீங்கள் படமே எடுக்க வேணாம் சார். ஸோ இதான் என்னோடய பர்சனல் அட்வைஸ். திரும்ப எங்கேயோ எப்பயோ நடந்த விஷயத்தை தூண்டி எடுத்து வந்து ஒரு படமாக பண்ணி புதுசாக ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்கி விட்டுட்டு போயிடாதீங்க சார். இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். சரி, பைசனில் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்ப்போமா. தூத்துக்குடியில் ஒரு கிராமத்தில் வளர்க்கு கிட்டிங்கிற பையனுக்கு கபடி விளையாடணுங்கிறது ஒரு அளப்பரிய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு அவங்க அப்பாவே ஒரு தடைக்கல்லாக இருக்கிறாரு. அந்த தடைக்கல்லை உடைச்சிட்டு அவர் எப்படி ஏசிய லெவலில் நடக்கிற கபடி போட்டியில் கலந்து ஜெயிச்சாரா இல்லைங்கிறது தான் கதையே. இதில் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அது என்ன மாதிரியான ரோல்ங்கிறது படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். அவர் திரும்ப எதையை வச்சு நேத்திர படங்களில் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கடுத்து ஹீரோனி அனுப்பமா. இந்த படத்துக்கு நீ எதுக்கமான்னு கேட்ட அளவுக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அவங்க ரோலும் இருந்தது. படம் பார்த்தவங்க படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லிட்டு போங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி.